ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கூடன்குளம் அணுமின் நிலையம், அதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேருந்து தான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ ஷார்ட் நோட்டீஸ் தான் விட்டுருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இனிமேல் தான் வரும். நான் அந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னென்ன போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இங்கேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனி அண்ட் டெக்னீஷியன்ஸ். இந்த ட்ரைனி அண்ட் டெக்னீஷியன்ஸு கீழே நிறையா ட்ரேடில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸு மொத்தமாக ஒரு 255 வேக்கன்சிஸ் விட போகிறாங்க. ட்ரைனிங் அப்படின்னா அது அப்ரெண்டிஸ் ஜாப் மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள பெர்மனெண்ட் ஆக்குவாங்க ஜாப்க்கு. அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குமே ட்ரைனிங்க்கான ஸ்டைஃபன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. செகண்ட் இயரில் 22,000 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். 3,000 போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அந்த ஸ்டைஃபன் அமௌண்ட்டில் வரும். டெக்னீஷியன் பி கேட்டகரிக்கு கீழே வர போஸ்ட் எல்லாத்துக்குமே 21,700 சேலரி சொல்லியிருக்காங்க. பேசிக் பேவே 21,700. அது போக உங்களுக்கான மற்ற அலவன்சஸ் எல்லாமே சேர்ந்து வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனி அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு கீழே நிறையா போஸ்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஃபஸ்ட்டு பிளான்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஐஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் மெயினாக எடுத்து படிச்சிருக்கணும். வித் மினிமமாக 50% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிளான்ட் ஆப்ரேட்டர்ன்ற ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், அதுக்கப்புறம் வெல்டர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சயின்ஸில் 50% மினிமமாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மினிமமாக 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி மொத்தமாக 255 போஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது. அதுவுமே கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ, யூஆர் கேட்டகரியில் எவ்வளோ, எல்லாமே ஷார்ட் நோட்டீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/7/2026 தான் ஓப்பன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் 4/8/2026. இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.